என்ன செய்ய போறோம்னா பாவக்காய் கிரேவி தாங்க செய்ய போறோம். சிம்பிளான ரெசிபி தாங்க, கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட இருக்குங்க. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் பாவக்காவை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிருங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உப்பு தண்ணியில் ஊற வச்ச பாவக்காவை எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இது ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி செய்யுங்க, கொஞ்சம் கூட கசப்பே இருக்காதுங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாவக்காவை பொரிச்சிட்டு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு கை நிறைய பூண்டு சேர்த்துக்கலாம், பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வறுந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பாவக்காவை உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் காராமணி எடுத்திருக்கேன். நான் 20 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த காராமணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி எடுத்துக்கோங்க. சுட சுட ரைஸோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க.